வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கான பதிவில் பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு தேவையான ஒரு ஃப்ளோர் பிளான் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளோர் பிளானை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் பில்டிங்க்கு தேவையான ஃபவுண்டேஷன் ட்ராயிங், காலம் ட்ராயிங், பிளிந்த் பீம் ட்ராயிங், லிண்டல் ட்ராயிங், ரூஃப் பீம் அண்ட் ரூஃப் ஸ்லாப் ட்ராயிங், அதுக்கப்புறம் ஸ்டேர்கேஸ் ட்ராயிங்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஒரு சில ட்ராயிங்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎம்டி ரீபாருடைய கட்டிங் லென்த்து, அந்த ரீபாருடைய டயாமீட்ரு, அதாவது 8 mm ரீபார், 10 mm ரீபார், 12 mm, 16 mm அந்த மாதிரி வேரியஸ் டயாமீட்டரில் டிஎம்டி ரீபார்ஸ் கிடைக்கும். டிஎம்டி ரீபார் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தினோம்னா ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காஸ்ட் வைஸ் உங்களுக்கு அதிகமாகும். இதே டிஎம்டி ரீபாரை கம்மியாக பயன்படுத்தினோம்னா அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு, உங்களுக்கு குவாலிட்டியில் கம்மியாகும். அப்போ டிஎம்டி ரீபாரை அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக அந்த இடத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எப்போ நமக்கு தெரிய வரும்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிய வரும். அதாவது டெக்னிக்கலாக பர்சன்டேஜ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லோடு அதிகமாக வரக்கூடிய இடங்களில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட பர்சன்டேஜ் அதிகப்படுத்தியும், லோடு கம்மியாக வர இடங்களில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட பர்சன்டேஜ் கம்மி பண்ணியும் கொடுப்போம். இதைத்தான் நம்ம ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் அண்ட் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தோம். உங்கள் பில்டிங்கையும் சேஃபாக ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அண்ட் டிசைனிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி உங்கள் பில்டிங்கில் வர காலம்ஸ், பீம்ஸ், ரூஃப் பீம்ஸ் அண்ட் ரூஃப் ஸ்லாபை டிசைன் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உங்கள் பில்டிங் ஸ்ட்ரக்சரையும் சேஃப் அண்ட் செக்யூராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணுமா? கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் கார்த்திக் செல்வராஜ், பில்டிங் கன்சல்டன்ட் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரெய்னர், சாரதி கட்டுமான நிறுவனத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் சாரதி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுடன். நன்றி.